ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி மாரி சேனல். நான் உங்கள் மாரி. என்ன மாதிரி நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்து படிக்கலாம். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்க்கு என்ன சோர்ஸ் வந்து படிச்சா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சொல்லப்போனா, இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறப்போ, அந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நெறைய இருக்கும். 1, 2 கிடையாது, நெறைய இருக்கும். ஸோ, அப்படிப்பட்ட சோர்ஸஸ வந்து பார்த்தோன்னா, நம்ம எல்லாத்தையும் வந்து படிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சோர்ஸஸ நம்ம வந்து படிக்கணும். அது நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபிக்ஸ் பண்ணி இதுதான். ஸோ, இதுக்கு மேல வந்து பார்த்தோன்னா, எங்க போனாலும் பரவால்ல. இது வந்து பார்த்தோன்னா, ஃபிக்ஸ்டு சோர்ஸஸ். ஸோ, இத வந்து பார்த்தோன்னா படிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 80% வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வந்து நமக்கு இருக்கணும். சரிங்களா? இத மட்டுமே படிச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா வந்து தெரியணும். சரிங்களா? ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அப்படிப்பட்ட சோர்ஸஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதிலயும் குறிப்பா எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எந்த சோர்ஸஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட சோர்ஸஸ் வந்து படிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ அப்ப அது என்ன சோர்ஸஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோர்ஸஸ பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி, இந்த எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் உடைய எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சோர்ஸஸ வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, ஸ்கிப் பண்ணிருங்க. தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி ஒரு ரூ. 30,000 வந்து கிடைக்கும். சரிங்களா? மேத்ஸ் வந்து 20 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங் 20 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் சேர்த்து ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். இந்த 40க்கு நம்ம அந்த 12 போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது கிளியர் ஆயிரும். சரிங்களா? அதனால இத நம்ம வந்து பார்த்தோன்னா, இத தான் எடுத்துக்கிட வேண்டாம். சரிங்களா? இந்த மேத்ஸ கூட விட்டுருங்க. இந்த ரீசனிங் மட்டும் நம்ம வந்து பார்க்குற மாரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா மேத்ஸ் வந்து 20 கொஸ்டின் இருக்குது. 20க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு இதுல ஒரு ஃப்ளோல வந்து போட்டா கூட, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த ரீசனிங் இருக்குது பாருங்க. இந்த ரீசனிங் தான் ரொம்ப, ரொம்ப முக்கியம். இந்த ரீசனிங் ஒரு 20 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 8 கொஸ்டின் வந்து சாலிடா வந்து போடலாம். சரிங்களா? ஸோ, அதனால வந்து இத நம்ம ஒரு இதா கன்சிடர் போறதில்ல. இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிடர் பண்ணிக்கிட போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ, அதனால வந்து இந்த மேத்ஸ் ரீசனிங்க வந்து பார்த்தோன்னா, துண்டா மறந்துருங்க. சரிங்களா? நமக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் இல்ல. இத மறந்துருங்க. எம்டிஎஸ் அப்டின்னாலே நம்ம வந்து இங்கிலீஷ், ஜிஎஸ் அப்டிங்கிற 2 மட்டும் தான் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ, இங்கிலீஷ் வந்து 25 கொஸ்டின், ஜிஎஸ் வந்து 25 கொஸ்டின். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின். சரிங்களா? அந்த 50க்கு நம்ம 42 போட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். சரிங்களா? நமக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ, அதனால எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு என்ன படிக்கலாம், ஜிஎஸ்க்கு என்ன படிக்கலாம் அப்டிங்கிறத தெளிவா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. அப்புறம் அதோட என்ன பண்ணும் முடிஞ்சிரும். ஜிஎஸ் சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ். ஜிஎஸ் எடுத்துட்டோம்னா, சப்ஜெக்ட், ஸ்டாட்டிக், சிஏ அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? 3ஆ சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில இருக்கக்கூடிய கலைகள், ஸோ அங்க இருக்கக்கூடிய டான்ஸஸ், ஸோ அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மியூசிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா, அந்த ஸ்டேட்டுக்குரிய ஒரு ஸ்பெஷல் என்ன? ஸோ அப்படிங்கிறது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து படிப்போம் இல்லையா? 28 ஸ்டேட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா, இது ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் சரிங்களா? ஸோ அப்ப அந்த மாரி வந்து பார்த்தோன்னா, அதெல்லாம் படிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சிஏ அப்படிங்கிறது என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா? நடப்பு நிகழ்வுகள தான் நம்ம வந்து படிப்போம். இப்ப டிஎன்பிசி கூட நம்ம என்ன பண்ணுவோம், நடப்பு நிகழ்வு வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? சப்ஜெக்ட் வந்து எப்படி படிக்க, ஸ்டாட்டிக் எப்படி படிக்க, சி எப்படி படிக்க அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 3மே சேர்ந்து தான் நம்ம ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சப்ஜெக்ட்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்ப தான் நீங்க உள்ள வந்து வர்றீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், எஸ்சிஆர்டி புக் சரிங்களா? அதாவது இப்ப நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வருவோம். சரிங்களா? அப்போ, இப்போ தான் நான் புதுசா நான் இப்ப தான் வாரேன். இப்ப நான் 12த் முடிச்சுட்டு இப்ப தான் வந்து வரேன் அப்படிங்கிறப்போ, நீங்க என்ன பண்ணணும்? எஸ்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய அந்த 11த், 12த்ல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 வந்து படிக்கணும். 11த், 12த் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 வந்து படிக்கணும். 10த்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? இத நம்ம கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இத நம்ம கவர் பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, லூசெண்ட் சரிங்களா? லூசெண்ட். ஸோ, இதுல இன்னொரு விஷயம், இந்த எஸ்சிஆர்டி அப்படிங்கிறது தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? தமிழ்லயும் நீங்க என்ன பண்ணலாம், இவ்வளவும் நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ, இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், லூசென்ட்க்கு வந்து வரணும். லூசென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ, இங்கிலீஷ்ல இருக்கிறது நமக்கு வந்து புரியாது. ஸோ, நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடியத நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ண போறோம், அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்பப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுப்போம். இது ஒரு விஷயம். டிசம்பருக்கு ஆஃப்டர் சரிங்களா? டிசம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ, அப்போ லூசெண்ட் வந்து என்ன பண்ணணும், இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், படிக்கணும். சொல்லப்போனா, இங்க நம்ம இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதனால நமக்கு ஓரளவுக்காவது இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து படிக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ, நான் அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இப்போ புதுசா வர்றீங்க அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த எஸ்சிஆர்டி புக்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 20% சரிங்களா? உங்களுக்கு 20% ஒரு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். எத? இந்த எஸ்சிஆர்டி புக்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, 11த், 12த்ல கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், 10த்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி சரிங்களா? இத நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு 20% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ, அதற்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா,
இந்த எஸ்சிஆர்டி புக்க கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும் லூசன்ட் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பினாக்கிள்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்பிவிக்கும் சரிங்களா? இதுவரைக்கும் நடந்த 2022, 2023, 24 ஓகேங்களா? இப்போ வரைக்கும். ஸோ இதில நடந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடுத்துருப்பாங்க. ரைட்டா? அந்த பினாக்கிள்ல ஜிஎஸ்பிவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதில வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ரூவா குடுத்து என்னால வாங்க முடியாது. ஒரு புக் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த லூசன்ட், பினாக்கிள் ஜிஎஸ்பிவிக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கு. சரிங்களா? தெரிஞ்சுக்கலாம். பிடிஎஃப்ஸா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரிங்களா? கீழ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து குடுத்துருக்கிறேன். அதில இந்த லூசன்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பினாக்கிள் ஜிஎஸ்பிவி இதோட பிடிஎஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா? புக்க என்னால வாங்க முடியாது. கையில என்னால வச்சு படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பிடிஎஃப்ஸா படிச்சுக்கலாம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி அந்த லிங்க்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பயன்பெறுங்க. ஓகேங்களா? ஓகே. டெலிகிராம் பிடிஎஃப்ஸ் வந்து பார்த்தோன்னா, அடுத்து நம்ம படிக்கிற மாரி இருக்கும். என்ன டெலிகிராம் பிடிஎஃப்ஸ் அப்படின்னு கேட்டா, இப்போ மந்த்லி பிடிஎஃப்ஸாவோ இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அகாடமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இத நம்ம படிக்கக்கூடாது. இது நம்ம கடைசியா நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இப்ப தான் பூஸ்ட் அப்னா எஸ்சிஆர்டி படிக்கணும். எஸ்சிஆர்டில சொன்ன மாரி 11த், 12த் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், 10த்ல ஜியோகிராபிஸ். இத முடிச்சீங்க அப்டின்னா, அடுத்து லூசன்ட் ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அத முடிச்சாச்சு அப்டின்னா, பினாக்கிள் ஜிஎஸ், பிவேக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து எழுதணும். இன்னொரு விஷயம், இவ்வளத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இவ்வளத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் வந்து நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? நோட்ஸ் எடுக்காம நம்ம வந்து படிக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, டெலிகிராம் பிடிஎஃப்ஸ்ங்கிறது கடைசியா நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ன்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, பினாக்கிள் ஜிஎஸ், பிவேக்கும் டெலிகிராம் பிடிஎஃப்ஸும் பார்த்தாலே போதும். டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் சம்மந்தமா நெறைய பிடிஎஃப்ஸ் வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? அது அப்புறம் பினாக்கிள்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்பிவில இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ இது 2 வந்து ஸ்டாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? பினாக்கிள் ஜிஎஸ்பிவிக்கு, டெலிகிராம் பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க, அத நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா, சிஏ சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரை மந்த்லி பிடிஎஃப்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்தாலே போதும். ரைட்டா? இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட் ஜிஎஸ், இங்கிலீஷ். ஸோ அத நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்க நேரம் இல்லாம போயிரும். ஸோ அதனால நீங்க அந்த ஜிஎஸ், இங்கிலீஷ்க்கு மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ கூட நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் கூட படிச்சுக்கலாம். ஆனா அது மந்த்லி பிடிஎஃப்ஸா நீங்க வந்து படிங்க. ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம 2 சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, கிராமர். இன்னொன்னு வெர்கப்ஸ். இந்த கிராமர்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டுறது. வெர்கப்ஸ்ங்கிறது மனப்பாடம் பண்றது. சரிங்களா? இந்த 2 தான். இப்ப இதில கிராமர் இருக்கு இல்லையா? இந்த கிராமர பத்தி நம்ம வந்து பார்ப்போம். கிராமர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஏஎம்டிஎன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. தமிழ் மாணவர்களுக்காக ஏஎம்டிஎன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து நடத்தக்கூடிய சேனல். அந்த ஏஎம்டிஎன் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கிராமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க பார்த்தாலே வந்து போதும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தோன்னா, பினாக்கிள் பிவிக்யூ ரைட்டா? நான் ஏன் பினாக்கிள்னு சொல்றேன் அப்டின்னா, பினாக்கிள் வந்து பார்த்தோன்னா, சொல்யூஷனோட அதான் சொல்லியா, சொல்யூஷனோட கரெக்ட்டா வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்த கிரண் பப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்டின்னா, நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்பல் பண்ணல. என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தோன்னா, பினாக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பினாக்கிள் வந்து நான் யூஸ் பண்றேன். அது வந்து பெஸ்ட்டா இருக்குது. அதனால உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து பினாக்கிள் வந்து யூஸ் பண்ணுங்க. பாருங்க. இல்ல வேற எதுலயாவது உங்களுக்கு வந்து ட்ரை பண்ண ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, மத்த இது கூட நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பினாக்கிள் பிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறது பெஸ்ட்டு. பினாக்கிள் பிவிக்கும் ஏஎம்டிஎன்ல இருக்கக்கூடிய பேசிக் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டு, இது 2வது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து பிளாக் புக் தாங்க. பிளாக் புக்க ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணுங்க. பிளாக் புக்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடபிள்யூஎஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இடியம்ஸு சரிங்களா? இடியம்ஸு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் புக் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2வது பிவேக்யூ சரிங்களா? இந்த பிவேக்யூ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ அதாவது பினாக்கிள் பிவேக்யூ ரைட்டா? பினாக்கிள்ல இருக்கக்கூடிய பிவேக்யூ அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இப்போ நம்ம என்ன சொல்லப்போனா, லாஸ்ட் இயர்ல நடந்தது மட்டும் கிடையாது. இதுவரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லயோ இல்ல மத்த எக்ஸாம்ஸ்லயும் நடந்தக்கூடிய பிவேக்யூ. ஸோ இது இந்த பிவேக்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கு சரிங்களா? அதில போய் பார்த்துக்கோங்க. ரீசனிங் சரிங்களா? ரீசனிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ, நமக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் சரிங்களா? இப்ப நம்ம மேத்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்கல. ஏன் குடுக்கல அப்டின்னா, நம்ம எம்டிஎஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க மேத்ஸ வந்து ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? அந்த டயத்துல நம்ம வேற சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். மேத்ஸ நீங்க ஸ்கிப் பண்ணிறலாம். ஓகேங்களா? நமக்கு தேவை வந்து ரீசனிங். ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு 20 டூ ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வந்து பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதனால ரீசனிங் எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும். அதாவது இப்போ 2025 ஸோ இத விட்டுருங்க. 2023, 24 சரிங்களா? இந்த 2 வருஷம்க்கு உண்டான அந்த ப்ரீவியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அத மட்டுமே பார்த்தாலே போதும். ரைட்டா? லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இதுதான் ரீசனிங் ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளதான். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இத தான் சொல்ல நெனச்சேன். கரெக்ட்டா சொல்லிட்டேன். லூசன்ட் அப்புறம் பிவைக்யூ அப்புறம் ஆ பிளாக் புக்கு அப்புறம் பினாக்கிளு சரிங்களா? மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, உங்களால வாங்க முடியல, கையில வாங்கி படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க என்ன பண்ணலாம்?
நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீயா வந்து பிடிஎஃப்ஸா இருக்கு. சரிங்களா? நீங்க அத பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? டெலிகிராம் லிங்க் சேனல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய். தேங்க் யூ.